Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 1051 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன எபிசோடு நம்ம மொமோனோசுகே வாய வச்சே சும்மா கவு கவு கவுன்னு கைடோ போட்டு கவி எடுத்தான். அவன் திருப்பி அட்டாக் பண்ண வந்தான். நல்லவேளை அதுக்குள்ள லூஃபி இடையில பூந்து வாயிலேயே புக்குன்னு ஒண்ணு வச்சதுனால அதுக்கப்புறம் நம்மளால அவன் மண்டையிலேயே நங்குன்னு ஒண்ணு வச்சான். கைடோ மண்ணை கவிட்டான். பட் அப்படியெல்லாம் அவன் அடங்குவானா என்ன? இப்ப லூஃபி என்ன பண்ணுவான்னா மொமோனோசுகேவை உசுப்பேத்தி விடுவான். அட அவன் இந்த கடலோட எம்பரர் ஒன்னு சாதாரண ஆள் இல்ல. அவனையே நீ கடி 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 கடின்னு கடிச்சு ஆயம் வர்ற மாதிரி பண்ணிட்ட. இந்த உலகத்துல இதை விட பயமான விஷயம் வேற என்னடா இருக்குது? இந்த விஷயத்தையே நீ பண்ணிட்டீன்னா வேற எதுக்காகடா நீ பயப்படணும்? உடனே அட ஆமா இல்லன்னு அவனுக்குமே வெறியாயி மேல போயிட்டு ஒரு கத்துவான். அவன் வாயில இருந்து நெருப்பு வரும். உடனே எமட்டோக்கெல்லாம் செம ஹாப்பி. இப்ப நம்ம பையன் சண்டை போடுறதுக்கு தயாராயிட்டான். இனி இதுக்கப்புறம் ரெண்டு பேருமே சேர்ந்து சம்பவம் பண்ண போறானுங்க. ஆனா அதுக்காண்டி சேர்ந்து சண்டை போட்டுட்டு இருந்தா சரிப்பட்டு வராது. ஏன்னா ஒனியஷிமா பிளவர் கேபிட்டல் மேல விழப்போகுது. நம்ம மொமோனோசுகேவால தான் பறக்க முடியுமே. அதனால இந்த ஐலாண்ட தடுக்கிறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அந்த வேலையை நீ பாரு. என்ன ஆனாலும் சரி நான் இந்த கைடோவை சம்பவம் பண்றேன் அப்படின்ட்டு ஒரு கத்துவான். அவன் கத்துனது கீழே இருக்க நம்மளுக்கு எல்லாத்துக்குமே கேட்டுரும். அவ்வளவுதான். இதுக்கப்புறம் ஹோப் இருக்கா தோத்துருவோமோன்னு பயத்துல இருந்த அத்தனை சாம்ராய்ஸுமே வெறி முத்தி போய் இன்னைக்கு குறுக்க எவன் வந்தாலும் கைமாறாண்டா அப்படின்னு கத்திட்டு வெறியோட சண்டை போட கிளம்பிடுவானுங்க. மெயினா நம்ம டீம் ஆளுகளுக்கெல்லாம் சந்தோஷம் தாங்க முடியல. பட் பிக் மாம் பார்த்துட்டு கிண்டல் பண்ணுவா. அந்த ஃபன்னி காய் திரும்பி வந்துட்டானா என்ன வந்தவனே காமெடி பண்ணிட்டு இருக்கான் காமெடி பீஸ் அப்படின்னு கிண்டல் பண்ணி சிரிப்பா. யூஸ்டஸ் கிட்ட அவன் இதத்தான் சொல்லுவான். இதுல ஒன்னும் பெரிய சர்ப்ரைஸ் எல்லாம் இல்ல. ஆமா இவ்வளவு நேரம் எங்க போய் தொலைஞ்சாங்கிற மாதிரி வண்டையா திட்டிட்டு இருப்பானுங்க. இங்க உசோப்பு நமி ஒட்டமா எல்லாத்துக்கும் சந்தோஷம் தாங்க முடியல. லூஃபி பழையபடி வந்து சேட்டை ஆரம்பிச்சிட்டான்னு. சோ இப்படி எல்லாத்துக்குமே இப்ப மேட்ரு தெரிஞ்சிருச்சுன்னு வைங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க நீ தாண்டா அடுத்த கிங் ஆஃப் த பைரட்னு. இதுக்கு முன்னாடியே கன்ஃபார்ம் தான். இப்ப சீக்கிரமா ஆயிருவேங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இங்க சஞ்சி ஜோரோ ரெண்டு பேரும் மாங்குன்னு கிங் அண்ட் குயின் கிட்ட விடாம சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்கானுங்க. அவனுங்க டயர்டான மாதிரி தெரியல. நம்மளுக்கு மூச்சு வாங்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அப்ப ஜோரோ வந்துகிட்டு டைம் வந்துருச்சும்பா. சஞ்சி ஆமா இதுதான் ஆரம்பம்னு வேற சொல்லுவான். இத சொல்லிட்டு சிரிப்பானுங்களா. குயினுக்கு கடுப்பாயிரும். என்ன கன்றாவியாடா பேசிட்டு இருக்கீங்க? லூசு மாதிரி சிரிச்சுக்கிட்டு வேற இருக்கீங்க. ஆல்ரெடி உங்க கேப்டன் எங்க கைடோ கிட்ட தோத்துட்டான். மறுபடியும் ஏதோ ஒரு குருட்டு லக்குல தப்பிச்சு வந்துட்டான். அதுக்காண்டி ஓவரா பில்டப் பண்ணுவீங்களா? என்ன அப்படியே ஓடி இருந்தானா தப்பிச்சிருப்பான். இப்ப மறுபடியும் சாகத்தான் போறான். அவன் எவ்வளவு டைம் ட்ரை பண்ணாலும் அவனுக்கு தோல்வி மட்டும்தான். ஏன்னா அவன் யாரை எதிர்த்து நிக்கிறான்னு தெரியுமா? கைடோ அவரு தாண்டா ஃபியூச்சர்ல கிங் ஆஃப் த பைரட்னு அவனுங்க ஒரு சைடு கத்திக்கிட்டு சண்டைக்கு ரெடி ஆவானுங்க. உடனே ஜோரோவோட ரிப்ளை கண்ணுகளா எங்களுக்கு அந்த மாதிரி ஃபியூச்சர் எதுவுமே தெரியல. உங்க கண்ணுக்கு தெரியுதுன்னா கண்ணுக்குள்ள ஏதாச்சும் விளக்கணையை ஊத்தி இருக்கீங்களான்னு பாருங்க. இந்த ஏரா நீங்க இமேஜின் பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பயங்கரமான ஏரா. இதுல எல்லாம் உங்களால போட்டி போட முடியாது கண்ணாம்பா அப்படின்ட்டு அவனுக்கு அட்டாக் பண்ண வருவானுங்க. இவனுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட கவலையப்படாம கேஷுவலா சிரிச்சுக்கிட்டே ஒக்காமக்கா மின்னல் வேகத்துல போய் ரெண்டு பேரும் கிங்கையும் குயினையும் போட்டு பொல்லன்னு பொழந்து கட்டுவானுங்க. சுத்தி பாக்குறவனுங்க எல்லாம் வாய பொழந்துருவானுங்க. ஏன்னா இவ்வளவு நேரம் ஏதோ கஷ்டப்பட்டு சண்டை போட்ட மாதிரி போட்டுட்டு இருந்தானுங்க. இப்ப பாத்தீங்கன்னா லீடு பெர்ஃபார்மருக்கே பெர்ஃபார்மன்ஸ் காட்டுறானுங்க. அவங்க டெக்னிக் அட்டாக்கிங் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே முன்ன விட இப்ப ரொம்ப ஷார்ப்பா இருக்குது. லூஃபி வந்துட்டானவன தான் இவனுகிட்ட இப்படி ஒரு மாற்றம். ஓடனி இவங்க கூட இருந்தா இவனு எப்படி இருப்பானுங்களோ அதே மாதிரி தான் லூஃபிங்கிற மாதிரி வேற சொல்லுவான். அப்போ கைடோவை காட்டுறாங்க. அடி வாங்கினதுல ரோசம் வந்துருச்சு போல. அவனோட பவரை பயங்கரமா ரிலீஸ் பண்ணிட்டு கத்திட்டே மேல போவான். அந்த டைம் மொமோனோசுகே கிளம்பிட்டான். இவனோட சீன் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க டைம்ல எப்படியாச்சும் இந்த தீவை ஸ்டாப் பண்ணணும்னு. இப்ப பாத்தீங்கன்னா அவன் டிராகனையும் பீஸ்டையும் ஃபியூஷன் பண்ண மாதிரி பழையபடி அந்த சண்டை போடுற ஃபார்முக்கே மாறிடுவான். ஏன்னா நார்மல் ஃபார்ம்ல இருந்தா செருப்படி விழுது. டிராகன் ஃபார்ம்ல இருந்தா விளக்கு மாத்தாலேயே அடி விழுகுது. இந்த ஃபார்ம்ல தான் ஏதோ ஓரளவுக்கு சமாளிக்க முடியுது. அதனால ஆவுன்னா இந்த ஃபார்முக்கு மாறிக்கிறான். அப்படி மாறினவன் அவன் பவரை யூஸ் பண்ணி கொஞ்சம் அப்படிகான்னு சிலிப்பி பயங்கரமா சீனா போடுவான். யமட்டோவே ஒரு செகண்ட் பார்த்து மிரண்டுட்டான். ஆனா லூஃபி பாத்தீங்கன்னா கண்ணை கூட சிமிட்டாம பாத்துக்கிட்டு இருப்பான். வாடா இன்னைக்கு அடிக்கிற அடியில அவன் பல்லு பகடெல்லாம் பேர்ந்து தொங்க போகுதுன்னு. அப்புறம் என்ன சண்டைக்கு கிளம்ப வேண்டியதான். கைடோ வரும்போதே கேட்பான் ஏதாச்சும் வாய்ப்பு இருக்காப்பா என்னை நீ ஜெயிக்கிறதுக்கு? இருந்தா முயற்சி பண்ணி பாரு. ஐயோ பாவோன்னு கிண்டல் பண்ணுவான். அந்த டைம் லூஃபி அப்படியே தகன்னு மின்னிக்கிட்டே நான் இருக்கிற வரைக்கும் இன்ஃபைனைட் டைம் சான்ஸ் இருக்குடா அவனைய தோக்கடிக்கிறதுக்கு. நான் வர்றேன்னு மின்னல் வேகத்துல வருவான். அவன் அவனோட ஆயுதத்தை வச்சு அடிய நம்மால அவன் கைய வச்சு குத்த ரெண்டு பேர்த்தோட அட்டாக்குமே பட்டுக்க கூட செய்யாது. ஆனா அந்த இடத்துல அப்படி ஒரு பவர் ரிலீஸ் ஆகும். மொத்த இடமும் கடமுட்டன்னு கண்ணா பின்னு ஆட ஆரம்பிச்சிடும். கீழே சண்டை போட்டுட்டு இருந்தவங்க எல்லாம் ஒரு செகண்ட் சண்டே ஸ்டாப் பண்ணிட்டு மேல வேடிக்கை பார்ப்பாங்க. என்னங்கடா சண்டை அந்த அளவுக்கு மேல நடக்குதுன்னு. மொமோனோசுகே லூஃபியை நம்பிதான் இருக்கான். அங்க அவனும் கைடோவும் முரட்டுத்தனமா முக்கிட்டு இருக்கானுங்க. நியாயப்படி இவனுக்கு போடுற சண்டைக்கு அந்த ஒனியஷிமாவே மொத்தமா சில்லு
தான் செதற வேண்டியது. எப்படி தாங்கிட்டு இருக்குதுன்னு தெரியல. ஆமா, இன்னுமே அந்த உரோச்சிங்கிற கேரக்டர் எங்கேயுமே காணுமே. அவனையும் காமிச்சு இடையில ஏதாச்சும் வில்லத்தனம் பண்ணாதானே நல்லா இருக்கும். ஆளையே காணுமே. சரி, அந்த டைம் நம்ம யமட்டோ ஓடனோட ஜர்னல்ல ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்த்துட்டு சந்தோஷப்படுவான். என்னடானா ரோஜரும் ஒயிட் பியர்டும் சண்டை போட்டாங்கல்ல, அந்த டைம் இந்த மாதிரி தான் ஓவரா பவர் ரிலீஸ் ஆகி ஹெவனே கிராக் ஆயிருச்சுங்கிற மாதிரி எழுதி இருப்பாரு. இப்ப இவங்க சண்டைய பார்த்தா அவளுக்கு அப்படித்தான் தெரியுது. இங்கேயுமே உங்களுக்கு டவுட் வரலையா? கைடோ இவ்வளவு நேரம் சண்டை போட்டு அவனுக்கு எப்படி இவ்வளவு எனர்ஜி இருக்குது? சரியான மொடா குடிகாரன் வேற. எவ்வளவு குடிச்சுக்கிட்டு இருந்தான் பார்ட்டியில. அது எப்படி இவ்வளவு தெளிவா இருக்கான்? எத்தனை பேர்த்து கூட சண்டை போட்டுட்டான், கொஞ்சம் கூடவா டயர்ட் ஆகல? சரி, டஃபா கொண்டு போகணும்னு என்னென்னமோ பண்றானுங்க. இதுக்கப்புறம் லூஃபி கைடோவோட மண்டைய ரெண்டா பொளக்குறானா இல்லையான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.